என்னடா எட்டு வந்து பேசுறாய் என்னடா எட்டு வந்து பேசுறாய் என்னடா எட்டு வந்து பேசுறாய் பேசுறீங்களே இந்த நாட்டை ஆளுவதற்கு உங்களுடைய கனவு சொந்தம் இல்லையா பந்தம் இல்லையா இந்த நாட்டை நீ தான் ஆளுந்து நான் எழுதி வச்சுக்கிறா அதனால என்ன கேக்குற நீ அது ரெண்டா பிரிங்க ரெண்டா ஆமா அந்த பாகத்து ரெண்டா பிரிங்க மக்களை தனித்தனியா பிரிக்கணும் ஆமா உங்க விருப்பத்துக்கு ஆமா உங்க பக்கம் யார் ஜே போடுறாங்களோ அவங்க கூட உங்களை சேர்த்து வைக்கணும் என் பக்கம் யார் போடுறாங்களோ அவங்க சேர்த்துக்கணும் ஆமா ஏய் வீட்டுக்கு வாழ வந்த வெள்ளாட்டி நீ என்ன அனாவசியம் பேசுறா பாத்தியா ஒரு பெண்ணா குடும்பத்தை ஒன்றா சேர்ப்பான்னு பேரு இவ பிரிச்சு வச்சு வெடி பாக்குறான் ஏய் உன்னை பிறகு கவனிக்கிறேன் என்ன சொன்ன அஞ்சாபடி உனக்கு இன்ப சுகத்தை கொடுத்து நான் இருக்கீங்களா? ஆமா யாரு நாம யாரு குரங்கிடத்தை சேர்ந்தவன் நானா விட மாட்டேன் நீ மட்டும் இயக்கோட பாரு எந்த குரங்குக்கு நான் ஒரு ஆசை பிறந்து விட்டா எட்டி வாழ பிடிக்கும் பிடித்த உடனே அதன் கால் மீது ஏறி நிற்கும் அதை நாவைய முதிர்ச்சிட்டுதான் பிறகு போகும் அந்த காரியத்தை இப்ப நான் உன்னை செய்ய போறேன் எனக்கு சரின்னு சொல்லிட்டா உனக்கு சுகம் எனக்கு சுகம் அதை பார்த்தாயா அவங்களெல்லாம் வா வாலி ரெண்டு பேர் சேர்ந்து இன்பமா இருன்னு சொல்றாங்க எப்படி சொல்லுவாங்க பாரு மாமா நான் யாரு உடைய தம்பி மனைவி பார்த்தாலும் தாயாவும் தமக்காவும் நினைக்க வேண்டும் அதெல்லாம் மறந்து விட்டு தாரமாக நினைக்கிறாயே என்ன காரணம் மாமா இது முடியாது 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 ஆசைக்கிலேயே அழகு சீலையே என் அண்ணன் அடிப்பட முடியாது அவனிடத்துல உதைப்பட முடியாது என்னை அடி 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 அடிக்கிறான் என்ன கூட அடித்தாரு உதைவதை என்று உதைக்கிறான் ஆமா கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு என்பதே கிடையாது முந்தி பிறந்திருக்கிறான் தம்பி அடிக்கலாமா அடிக்க கூடாதுன்னு கொஞ்சம் கூட கருத்து கிடையாது ஆஞ்சநேயா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து ஓடி வந்து நம்ம அடிக்கிறான் இனி நம்மால் அடி உதவி வாங்க முடியாது என்ன செய்ய வேண்டும் அதை பார்த்தாயா அதோடு இருக்கிறதே அந்த மதகமா வனம் ஒன்று இருக்கிறது ஆமா அந்த வனத்திலே மதகமா முனிவர் ஒன்று இருக்கிறார் அப்படியா அந்த வனத்துக்கு வந்தா அவன் 1000 சொற்களோராக விழுக்கு கிழவு சில சென்று தாபம் பெற்றிருக்கிறான் அப்படியா சில காலம் அங்க தங்கி மறைஞ்சு வாயலாம் அதன் பிறகு அவனை பகை கொண்டு எப்படியாவது வென்று இந்த நாட்டை நாம் முடிச்சுட்டு கொள்ளலாம் அப்படியாகட்டும்
அவையும் ஜானகி அவையும் லக்ஷ்மணா ஜானகி அவையும். என்ன இது? ஒரு நேரத்திலே அந்த மாரிசன் என்னிடம் தப்பி சென்றான். அப்ப வந்தவன் மாரிசன், அழிந்தவன் மாரிசனா? அப்படி என்றால் ராமா அபயம், லக்ஷ்மணா அபயம், ஜானகி அபயம் என்றால் அவங்க இருவருக்கு ஏதோ ஆபத்து. ஜானகி அபயம், லக்ஷ்மணா அபயம் என்று குரலாசை கேட்டதண்ணா. உங்களுக்கு ஒன்று ஆபத்து இல்லையாட்டா? அப்ப அண்ணியை தனியாக விட்டு வந்து விட்டாயா? உண்மைதானே? ஜானகி எந்த பாவி கொண்டு போனானே எந்த பாவி கொண்டு போனானே லக்ஷ்மணா ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனானே தம்பி தம்பி, சிற்றனை வார்த்தை கேட்டு மூவரா காண வந்தோம். ஆனால் உன்னை அந்நியாக பிரிந்து விட்டோம் தம்பி. என்னாலும் என் மனம் என்னாத என் மனம் எண்ணிய வாழுமே என் மனம் வாழுமே கண்ணார ஜானகி காண்பது எப்போதே கண்ணார ஜானகி காண்பது எப்போதே ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனானே தம்பி இப்படி அழுது கொண்டிருந்தால் முடியாது. இருந்தாலும் ஜானகி எப்படி கொண்டு வர வைக்க வேண்டும்? வா போகலாம். ஜானகியை தேடிக் கொண்டு வருகிறோம். காணவில்லையே. எங்கு சென்றிருப்பாள் ஒன்றும் புரியவில்லையே. அண்ணா, மதனியாரை தேடிக்கொண்டு வருகிறோம். சிறகு எல்லாம் வெற்றி வீட்டுக் கொண்டு இருக்குது. என்னவென்று தெரியவில்லை அண்ணா. ராமாவயம் லக்ஷ்மணாவயம் யாரது? ராமாவயம் லக்ஷ்மணாவயம். என் செல்வங்களே, நான் தான் கழுகரசு ஜடாயு பேசுகிறேன். ராமா, சென்னிலகை ஆளுக்குரிய ராவணன் அண்ணன் ஜானகியாரை பண்டக தாலியோடு பேச்சலிட்டு தனது புஷ்ப விமானத்தில் அமர வைத்து ஆகாய மார்க்கமாக விண்ணிலே பறந்து சென்றார். என் குழந்தையானவள் குரல் கொடுத்தால் என்னை காப்பாற்றுகள் என்று இருந்து சென்று நீண்ட நேரம் அந்த ராமனோடு போரிட்டேன். அவன் கருத்திற்கு கட்டத்தால் எனது 2 சிறகை வெட்டி வைத்து விட்டார். ராமா, நான் மண்ணிலே விடுத்து துடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஆவி போகப் போகிறது. இது நேரம் வரை இந்த ஆவி காத்திருப்பது காரணம் என்ன? இந்த உண்மையை சொல்வதற்காகவே இந்த நேரம் இந்த உயிர் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, செந்திலுக்கார ராவணன் அன்னை ஜானகியாரை பெற்றெடுத்து விட்டாரே, அந்த குடியவரை ஏற்றி விடக்கூடாது. மீண்டும் விருத்து சென்று செந்திலகில் சென்று அந்த புதிய ராவணை சம்மாரம் செய்து அன்னை ஜானகியாரை சிறைமீட்டு வர வேண்டும். ராமா, ராமா, தந்தைக்கு எனக்கு நீண்ட நாள் நட்பு. அப்படி இருக்கே, ஒரு உயிரம் இருக்க உருவம் ஒன்றுதான். அப்படி நாங்கள் வாழ்ந்திருக்கும் காலத்திலே என்னை சிறிய சத்தியாக நீ பாவிக்க வேண்டும். நான் இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் விடப் போகிறேன். எனக்கு நியமக்கரணி நீதான் செய்து முடிக்க வேண்டும். ராமோ, பார்த்தாயா? அந்த தென்னியன் ராவணன் ஆனால் பன்னக சாலியோடு தூக்கி சென்றிருக்கிறான். ஜானகி பற்றி எவ்வளவு போராடிக்கிறது. ஆனால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. இப்போது உயிர் விட்டது. அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கடை செய்து விட்டு பிறகு ஜானகியை எப்படி கொண்டு இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்க தேனி பார்த்தா கலைக்கும் அதுவே நட்பு பண்பு உள்ள அன்பு கொண்டுள்ள நட்பு கொண்டுள்ள